உடல்நிலையை காரணம் காட்டி குடியரசுத் துறை தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார் ஜெகதீப் தன்கர். பதவி விலகல் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு அனுப்பி வைப்பு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் மோடிக்கு ஜெகதீப் தன்கர் நன்றி. நாட்டின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கு சாட்சியாக இருந்ததும் அதில் பங்கேற்றதும் தனது பாக்கியம் என நிகழ்ச்சி. ஜெகதீப் தன்கர் ராஜினாமாவை அடுத்து புதிய குடியரசு துணைத் தலைவர் யார் என பரவும் யூகங்கள். காங்கிரஸ் எம்பி சசி தரூர், பீகார் ஆளுநர் ஆரிப் முகமது கான், கோவா முன்னாள் ஆளுநர் ஸ்ரீதரன் பிள்ளை ஆகியோரின் பெயர்கள் பரிசீலிக்கப்படுவதாக தகவல். நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டம். முக்கிய முடிவுகள் தொடர்பாக இன்று காலை 10 மணிக்கு ஆலோசனை. தமிழகத்தில் இன்று நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சேலம் மாவட்டம் ஏற்காடு, கிருஷ்ணகிரி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியிலும் வெளுத்து வாங்கிய மழை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உடல்நிலை நன்றாக உள்ளது. மருத்துவமனையில் இருந்து ஓரிரு நாட்களில் வீடு திரும்புவார். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தகவல். நல்லா இருக்காங்க. 2-3 மாதங்களாக வந்து தொடர்ச்சியாக பயணங்கள், இந்த ரோட் ஷோலாம் பண்ணதால கொஞ்சம் அந்த கிரீனஸ் இருந்தது. மருத்துவர்கள் சிறப்பாக பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்காங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வர முடியலன்னு அவங்களுக்கு கொஞ்சம் மனசில் இருந்துச்சு. பட் லைவில் ஃபுல் நிகழ்ச்சி பார்த்துட்டு பெண்ட பேசினாங்க. ஒரு 2 நாட்கள் வந்து மருத்துவர்கள் வந்து ரெஸ்ட்டில் இருக்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால் விரைவில் பூர்ண குணமடைஞ்சு வீட்டுக்கு வந்துடுவாங்க. நன்றி. அது நான் 2 நாள் கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் இருக்க சொல்லியிருக்காங்க டாக்டர்ஸ். நாளைக்கு சில டெஸ்ட்டுகள்லாம் எடுக்கப்பட இருக்கு. நல்லா இருக்காங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை தொடர்பு கொண்டு நலம் விசாரித்த பிரதமர் மோடி. எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் தோழமை கட்சி தலைவர்களும் முதலமைச்சரை தொடர்பு கொண்டு நலம் விசாரித்தனர். உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பூரண குணமடைய பிரார்த்தனை. மன்னார்குடியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் பேச்சு. இன்றைய தினம் நான் வரும்போது எனக்கு கிடைத்த செய்தி, திமுக தலைவர் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் திடீரென்று உடல்நிலை சரியில்லாம மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். அவர் பூரண குணமடைய வேண்டும் என்று என் சார்பாக உங்கள் சார்பாக பிரார்த்தனை செய்கின்றேன். நடிகர் ரஜினி உள்ளிட்ட திரையுலக பிரபலங்களும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை தொடர்பு கொண்டு நலம் விசாரித்தனர். சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முதலமைச்சரிடம் நலம் விசாரிப்பு. திமுக கூட்டணி வைத்த பாஜக நல்ல கட்சி, அதிமுக கூட்டணி வைத்தால் மதவாத கட்சி என்று பேசுவதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. பச்சோந்தி மாதிரி நிறம் மாறுகிற கட்சிதான் திமுக எனவும் காட்டமாக விமர்சனம். திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி வச்சுக்கலாம் இல்லையா? அப்ப பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி, அண்ணா திமுக கூட்டணி வச்சா மதவாத கட்சி. என்னையா இருக்குது? எப்படியெல்லாம் மடைமாற்றம் செய்யறாங்க, மக்களை எப்படி திசை திருப்புறாங்க. ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பச்சோந்தின்னா உங்களுக்கு தெரியும், அடிக்கடி நிறமாறும். அப்படி நிறமாறுகின்ற கட்சி திமுக கட்சி. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர் என தினமும் போராட்டமாக உள்ளதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. 5 லட்சம் காலி பணியிடங்களை நிரப்புவதாக கூறிய ஆட்சிக்கு வந்த திமுக வெறும் 50,000 பேரை மட்டும் நியமித்திருப்பதாகவும் விளாசல். இன்றைக்கு இந்த ஆட்சியில எல்லாரும் போராடுறாங்க. விவசாயிகள் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், போக்குவரத்து தொழிலாளர் போராட்டம், அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம் என்று தமிழகம் போராட்ட களமா
இந்த ஆட்சியில மாறிவிட்டது. இந்த ஆட்சியில மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கல. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டில் 5.5 லட்சம் காலி பணியிடங்கள் இருப்பதாக தெரிவிச்சாங்க. இது வரைக்கும் இந்த சட்டமன்றத்தில் வெறும் 50,000 தான் இது வரைக்கும் நிரப்பப்பட்டதா செய்தி. அப்படின்னா பொய்யா தானே சொல்லியிருக்கிறாங்க. திருவள்ளூர் ஆரம்பாக்கத்தில் சிறுமியை தூக்கி சென்று பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளி குறித்து தகவல் அளித்தால் ரூபாய் 5 லட்சம் சன்மானம் வழங்கப்படும். 9952060948 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தகவல் அளிக்கலாம் என காவல்துறை அறிவிப்பு. ராமேஸ்வரத்தை சேர்ந்த 4 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது. மன்னார் கடற்பரப்பில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக குற்றம் சாட்டி விசைப்படகும் பறிமுதல். திருப்பூர் மாவட்டம் உடுமலை மூணாறு சாலையில் உள்ள சின்னாறு வனப்பகுதியில் சாலையை கடந்து சென்ற புலி. வாகன ஓட்டிகள் வாகனங்களை விட்டு இறங்கக்கூடாது, அதிக ஒலி எழுப்பக்கூடாது என வனத்துறையினர் எச்சரிக்கை. சம்மன் ரத்து விவகாரத்தில் கர்நாடக முதல்வர் சித்தராமையாவின் மனைவிக்கு எதிரான இடி மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்றம். அரசியல் நோக்கங்களுக்காக அமலாக்கத்துறையை பயன்படுத்தக்கூடாது என தலைமை நீதிபதி அமர்வு கண்டிப்பு. பண மூட்டைகள் சிக்கிய விவகாரத்தில் அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை பதவி நீக்க தீர்மானம். பாஜக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளை சேர்ந்த எம்பிக்கள் 200 பேர் கையெழுத்திட்டு சபாநாயகருக்கு மனு. நீதிபதி யஷ்வந்த் வர்மா நீக்குவது தொடர்பாக 3 நபர் விசாரணை குழு அமைக்கப்பட வாய்ப்பு. ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி, ஒரு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை உள்ளடக்கிய குழு அமைக்கப்படலாம் என தகவல். இமாச்சல பிரதேசம் சம்பா பகுதியில் பலத்த மழையால் பாறை உருண்டு வீட்டில் விழுந்து விபத்து. வீடு முற்றிலுமாக சேதமடைந்ததில் 2 பரிதாபமாக பலி. கேரள முன்னாள் முதலமைச்சரும் மார்க்சிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவருமான அச்சுதானந்தன் மறைவிற்கு பிரதமர் மோடி இரங்கல். வாழ்நாளை பொது சேவைக்காகவும் கேரளத்தின் முன்னேற்றத்திற்காகவும் அர்ப்பணித்தவர் என புகழாரம். முன்னாள் முதல்வர் அச்சுதானந்தன் மறைவுக்கு 3 நாள் துக்கம் அனுசரிக்கப்படும் என பினராயி விஜயன் அறிவிப்பு. கேரள மாநிலத்திற்கு இன்று பொது விடுமுறை அளித்து உத்தரவு. மகத்தான மக்கள் தலைவருக்கு செவ்வணக்கம் என அச்சுதானந்தன் மறைவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். அரசியல் வேறுபாடுகளை கடந்து பெருமதிப்பு பெற்றவர் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் புகழஞ்சலி. கர்நாடகாவில் இனி விஐபி பந்தோபஸ்துக்கு சைரன் பயன்படுத்தக்கூடாது என டிஜிபி உத்தரவு. திடீரென சாலையில் சைரனை ஒலிக்கவிட்டால் பிற வாகன ஓட்டிகளுக்கு குழப்பம் ஏற்படும் என்பதால் அறிவுறுத்தல். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையின் பல்வேறு பகுதிகளிலும் இரவில் பரவலாக மழை. தொடர் மழை காரணமாக வாகனங்களை மெதுவாக இயக்கிய வாகன ஓட்டிகள். ஓட்டுநர் இல்லாமல் டிராக்டரை இயக்கி வயலை உழக்கூடிய தொழில்நுட்பம் கண்டுபிடிப்பு. பஞ்சாப் வேளாண் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் அசத்தல். ஜம்மு காஷ்மீரின் டோடாவில் களை கட்டிய பால் பதேரி பிரம்மாண்ட திருவிழா. கண்கவர் கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்து சுற்றுலா பயணிகள் உற்சாகம்.
விமான விபத்து நடந்த இடத்தில் வேடிக்கை பார்க்க திரண்ட கூட்டம். கட்டிடங்கள் மீது ஏறி நின்று திருவிழா பார்ப்பது போல ஆர்வம். நீண்ட காலமாக இழுபறி நீடிக்கும் இந்தியா அமெரிக்கா இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் முடிவு செய்யப்பட்டு செப்டம்பர் அல்லது அக்டோபரில் ஒப்பந்தம் நிறைவேறும் என தகவல். உக்ரைனின் கீவ் நகரில் ரஷ்யா நடத்திய தாக்குதல் எதிரொலி. மெட்ரோ ரயில் நிலையத்தில் வீசியடித்த தூசி படலம். ஹமாஸுக்கு எதிரான போரில் கொல்லப்பட்ட இஸ்ரேல் ராணுவ வீரர்களுக்கு கடற்கரையில் அஞ்சலி. 893 வீரர்களின் புகைப்படங்களை நாற்காலிகளில் வைத்து மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்திய மக்கள். இத்தாலியில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் வெயில். வெளியில் நடமாட முடியாத அளவுக்கு சுட்டரிக்கும் வெப்பம். சீனாவில் தானே சார்ஜ் செய்து கொள்ளும் ஹியூமனாய்டு ரோபோ அறிமுகம். ஸ்வாப்பபிள் பேட்டரி கொண்ட முதல் மனித வடிவிலான ரோபோவை அறிமுகம் செய்த யூபி டெக் நிறுவனம். சூதாட்ட செயலிகளை விளம்பரப்படுத்திய வழக்கில் நடிகர்கள் பிரகாஷ் ராஜ், ராணா டகுபதி, விஜய் தேவரகொண்டாவுக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ். ராணா டகுபதி ஜூலை 23, பிரகாஷ் ராஜ் ஜூலை 30, விஜய் தேவரகொண்டா ஆகஸ்ட் 6ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராகுமாறு உத்தரவு. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி ஹஜ்ரத் நூர் முகமது ஷா அவுலியா தர்காவில் கந்தூரி விழாவை முன்னிட்டு கொடியேற்றம். பேண்டு வாத்தியங்கள் முழங்க கொடியை குதிரையில் வைத்து முக்கிய வீதிகளில் ஊர்வலம்.